வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேச ராசி பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அந்த வகையில சூரிய பகவானுடைய இந்த மேச ராசி சஞ்சாரத்தின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சூரிய பகவானும், ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவான் எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சேர்த்து தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்படி சூரிய பகவானை எந்த முறையில் நாம் எப்படி வழிபட வேண்டும், என்ன விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனை தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இப்படி சூரிய பகவானை நினைத்து நாம் வழிபடுவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் ஏதும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழல்கள் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய மேசராசி உச்ச சஞ்சாரத்தின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் என்ன மாதிரியான துன்பங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் விலக இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. உபநயனம், நிச்சயதார்த்தம், திருமணம், வளைகாப்பு
மகப்பேறு போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். சுப செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் செவ்வாயும் கைப்பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு. ஒரு சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. குடும்ப சூழ்நிலை மனதிற்கு நல்ல ஒரு அமைதியையும் நிம்மதியும் தர இருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அன்றாட பணிகள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. மேலதிகாரிகளுக்கு கண்டிப்பு எதிர்காலத்தை பற்றி கவலையை ஏற்படுத்தும். கவனமாக இருந்தும் கூட பணிகள்ல தவறுகள் ஏற்படக்கூடுங்க. சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்களும் செயல்களும் மனவேதனை அளிக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் மனதை அளிக்குங்க. அவசர முடிவுகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படக்கூடும் என்பது சூரியனுடைய சஞ்சார நிலை முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களை அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் முன்னேற்ற சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. கூட்டாளிகளினால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. புதிய முதலீடுகளை தருணங்களை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு ஆதரவாக இல்லை என்றாலும் கூட சூரிய பகவானுடைய நிலையினால பாடங்கள்ல உங்களுடைய கவனம் இருக்குங்க. சக மாணவ மாணவி ஒருவருடைய பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இத்தருணங்கள்ல பிற மாணவ மாணவிகளுடைய பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நன்மைக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் சனி பகவான் ராகு ஆகியோர் அனுகூலமாக இல்லைங்க. கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் என்பது திருப்திகரமாக இல்லாமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சிக்கு பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. விளைச்சல் நல்லபடியாகவே இருக்குங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. இதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அடிப்படை வசதிகள் குறையுங்க. கடும் வெயிலினால் காலந்தவறிய மழையினாலும் பயிர்கள் சேதமடையும் என்ற உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு தங்களுடைய அன்றாட பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சிறு தவறும் பெரிய பிழையாக கொண்டு செல்லப்பட்டு உங்கள் மீது ரிமார்க்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் சூரிய பகவானை வழிபடுங்க. அதே போல நவகிரக சூரிய பகவானிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.